ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்பெஷல் இஃபா சிக்கன் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் லெக் பீஸாக வாங்கிக்கோங்க. அதை வந்து கீறிடுங்க சிக்கன் லெக் பீஸெல்லாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு லெமன் கட் பண்ணி அதையும் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு சிக்கனை வந்து நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் சிக்கன் ஊறணும். அதன் பிறகு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. விட்டுட்ட பிறகு நம்ம ஊற வச்ச சிக்கன் எடுத்து சென்டரில் போட்டுருங்க. போட்டு அதை மூடிடுங்க. மூடி வச்சு சிக்கனை வேக விடுங்க. சிக்கன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா வேக விடணும். அதை மூடி இந்த ஒரு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இது வெந்துட்ட பிறகு இதை ஓரமாக நகர்த்திட்டு இன்னொரு லெக் பீஸையும் போட போகிறேன். இது வந்து சின்ன பேனுன்றதால வந்து 2 பீஸையும் ஒரே டைமில் போட முடியல. அதனால் இது வெந்துட்ட பிறகு ஒரு பீஸ் சிக்கன் வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து வேக வச்ச முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. 5 முட்டை எடுத்துக்கோங்க. 8 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 2 துண்டு சீஸு, கொஞ்சம் பால், 1 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கனுக்கே இந்த சாஸ் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். சிக்கனை வந்து 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சு சாஸ் எடுத்து அதில் போட்டுருங்க. இந்த சாஸ் வந்து எல்லா பக்கமும் சிக்கனில் படுற மாதிரி ஒரு பக்கம் மேலே அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றி அதை அப்படியே அந்த இதை வந்து பேனை மூடிடுங்க. மூடிட்டு கொஞ்சம் நேரம் அந்த சாஸும் அந்த சிக்கனும் நல்லா கலந்து வரணும். அவ்வளோதான், டேஸ்டியான இஃபா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.